வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வக்ர சனி பலன்கள். இது வந்து பெயர்ச்சி இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெயர்ச்சி இல்லை. என்னென்னா வக்ர சனி பலன்கள். சனி வந்து வக்ரமாகும் 4.5 மாதத்துக்கு. சனி வந்து வக்ரம்னாவே சனி வந்து 4.5 மாதத்துக்கு வக்ரமாகும். அப்போ 2024 சனி வந்து ஆகிறப்படி எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 29ஆம் தேதி ஜூன்லேருந்து 15ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் 2024 சனி வக்ரமாறப்படி. அதாவது 4.5 மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பாதி வரைக்குமா? அப்போ 4.5 மாதமாக வர அப்படியா? சரி, வக்ரம்னா என்ன? வக்ரம்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி வராது. ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து ஒரு கிரகத்தை பார்க்குறப்போ, ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ, கிரகம் வந்து நகர ஒரு ஆங்கிள் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா பின்னோக்கி செல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து பின்னோக்கி செல்லாது. மூமெண்ட் மட்டும்தான் ஸ்லோ ஆகும். நம்மளுக்கு வந்து அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும். ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா நகர மூவ் ஆகிறது ஸ்லோ ஆகிறப்போ அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும். பட் அது அப்படி இல்லை, அது வந்து ஸ்லோ ஆகுது. அதுதான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சனிங்கிறது யார்? ஒரு அசுப கிரகம். அப்போது யாருக்கெல்லாம் சனி வந்து நன்மையை செய்வார்? இதுதான பெரும்பாலான கேள்வி. சனின்னா எல்லாம் பயப்படுறீங்கள்ல. என்னென்னா உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ 1, 4, 7, 10 ஆகிய அசுப வீட்டுக்கு சனி அதிபதியாக வரப்போ, அதாவது உங்கள் ராசியோ லக்னத்துக்கோ 1, 4, 7, 10க்கு வந்து அவர் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரப்போ அவர் பலன்களை அற்புதமாக செய்வார். அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். இப்போது உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குதான்னு பாருங்கள். சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சனி தசை உங்களுக்கு இப்போ நடந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும். அப்போ சனி தசை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 15 to 20% தான் நடக்கும், ஒரு நன்மை நடக்கும். ஏன்னா சனி தசை இருந்துச்சுன்னா பலன்கள் அமோகமாக இருக்கும். அட்லீஸ்ட் அதுவும் இல்லைன்னா சனி புத்தி தசை தான் இல்லைன்னா சனி புத்தியாச்சும் நடக்குதான்னு பாருங்கள். அப்போது அந்த புத்தி ஓரளவுக்கு ஒரு நன்மையை செய்யும். ஓகேவா? சரி, சனி சுய ஜாதகத்தில் நல்லா பிளேஸ் ஆகியிருந்துச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா, உங்களோட அந்த ஜாதகரோட விதியை வந்து கெடுக்க மாட்டாப்படி. அந்த ஜாதகர் வந்து எப்படியோ பொழைச்சிக்குவா அப்படி. அதுக்கு பதிலாக சனி வந்து கெட்டு போயிட்டாருன்னா, எப்படி கெட்டு போகிறதுனா, ஒரு அசுப வீட்டில் உட்கார்றதோ இல்லைன்னா வந்து சனி வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ அசுப கிரகத்தோடு சேர்ந்துருந்தா, மறைஞ்சிருந்தா, 8, 12 மறைஞ்சிருந்தா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அது வந்து நம்ம அந்த ஜாதகருக்கு விதியை வந்து அவ்வளோதான், விதியை வந்து ரொம்ப இது பண்ணிடுவார், கெடுத்துருவார். அப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து சுப வீட்டில் உட்காந்துருக்கா, சுப கிரகத்தோட பார்வை சேர்க்கை இருக்கா, அதாவது குரு இந்த மாதிரி வந்து வளர்ப்பிறை சந்திரன் இதோடையெல்லாம் சேர்ந்துருக்கா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பலன்களை அமோகமாக செய்வாப்படி. உங்கள் விதி வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து சனியோட காரகத்துவம். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மிதுன ராசிக்கு வக்ர சனியோட பலன்கள் எப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சனி 9லே இருக்காப்படி. சொந்த ராசியான கும்பத்தில் 9ஆம் இடத்துல, அதாவது உங்கள் மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கார். ஓகேவா? ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அடுத்து குரு 12ல் இருக்கார், அது கொஞ்சம் விரயத்தை கொடுத்துட்ருக்கு. அடுத்து ராகு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கார், சப்போர்ட் நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கார். 11ல் ராகு. எப்போவுமே 11ல் ராகு இருந்துச்சுன்னா அமோகமான பலன்களை செய்யும். உங்களுக்கு ராகு ஃபேவராக இருக்கார். சரி, ரைட்டு. அடுத்து டாபிக்குள்ளே வருவோம். சனி மிதுன ராசிக்கு என்ன காரகத்துவம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா 8க்கும் 9க்கும் உடையவராக வராரு. 8க்கும் 8th லார்ட் ஆஃப் 8 அண்ட் லார்ட் ஆஃப் 9 வந்து சனி மிதுன ராசிக்கு லார்ட் ஆஃப் 8 அண்ட் லார்ட் ஆஃப் 9 வராரு. ஓகேவா? 8ஆம் அதிபதி வக்ரமடைந்தால் அதை விடுங்க. இப்போது உங்களுக்கு 9ஆம் இடம், அதாவது 9ஆம் இடத்துக்கு சனி தான் அதிபதியாக வராரு. 9ங்கிறது என்னது? பாக்கியஸ்தானம். அப்போது பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது 9ஆம் இடம். அப்போ 9க்கு அதிபதி வந்து சனி பகவானா. சனி 9க்குடைய பாக்கியாதிபதி வக்ரமானா அவ்வளோ நல்லது இல்லை. ஆனால் அதே மாதிரி பெரிய கெடுதலை உங்களுக்கு செய்ய மாட்டார், மாட்ரேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டைம் பீரியடில் வந்து ரொம்ப நல்லது நடக்காது, ரொம்ப நல்லதை எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் நடக்காது.
உங்களுக்கு வந்து இந்த இந்த வக்ர பலன்கள் வந்து இந்த சனி வக்ரம் வந்து உங்களுக்கு நல்லதையும் கொடுக்காது, கெட்டதையும் வந்து எதுவும் கொடுக்காது. ஓகேவா? உங்களுக்கு மாடரேட்டான மத்தியமமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி அவர் வந்து வக்ரமாயிட்டா அது கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கலான இது தான். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரி, அடுத்து சனியோட பார்வைன்னு எடுத்துக்கலாம். சனியோட பார்வை வந்து மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. வக்ர பார்வையை வந்து 11ஆம் இடத்துல செலுத்துறாரு. அது 11ங்கிறது லாபமா? அப்போ லாபம் அதிகமாக உண்டாகும். ரைட்டு, ஒன்று. அடுத்து மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு சனி. அப்போது திடீர் அதிர்ஷ்டம், ஹெல்ப் நிறைய வந்து பண்ணுவாங்க. அண்ணன் தம்பி இந்த மாதிரி வந்து இப்போ யாருன்னே தெரியாதவங்க அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களே தேடி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால் வந்து எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு, லாஸு இதெல்லாமே வந்து படிப்படியாக சரியாகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சனி வக்ரமானா உங்களுக்கு வக்ரம் வந்து லாபம் இல்லைனாலும் நஷ்டமும் இருக்காது. ஓகேவா? லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு தொழில்னு எடுத்துக்கிட்டால் தொழில் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தொழில் மேலே எந்த ஒரு பார்வையும் இல்லை, எதுவும் இல்லை, அது பாட்டு க்ளீனாக இருக்குது 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு எந்த தொழில் அப்படியே இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டாலும் எந்த ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதுவும் நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஹெல்த் இஷ்யூஸில் பொறுத்த வரைக்கும். இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஜாபில் இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போது மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல ஜாபில் இருப்பீங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு ஃபேமிலி, ஹெல்த்து, சில்ட்ரன், பேரண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, இது எனக்கு பத்தில், இன்னுமே நான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் இருக்குது. எனக்கு இது பத்தாது, எனக்கு அடுத்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு நல்ல எண்ணம் தான். அதை வந்து எனக்கு இது பத்தாது, எனக்கு இதுக்கு மேலே வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க. அது எனக்கு புரியுது. அப்போது இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து என்ன கடன் இருக்குது, என்னென்னலாம் விரயம் இருக்குது, என்னென்னலாம் ஏற்பட போகுது, இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப பெரிய நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்களாக உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும், இருக்கிற கடன் சரியாகும். இதெல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சனி வக்ர பலன்கள் வந்து மிதுன ராசிக்கு அதாவது ரொம்ப நல்லது இல்லைனாலும் கெடுதலும் இல்லை, அதுவும் மாடரேட்டாக இருக்குது. ஓகேவா? அதனால் ஒன்றும் ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அமோகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எதுவுமே உங்களை வந்து கெடுக்கிற மாதிரி இல்லை. தொழில், ஹெல்த் இஷ்யூஸ் இதில் எதாவது சொன்னோன்னா எதுவுமே இல்லை. தொழில் பாட்டுக்கு தொழில் நடக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டா உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. அவ்வளோதான். இந்த கடன் இதெல்லாத்தையும் அடைச்சிருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து பேசி நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கான நல்ல காலகட்டம். ஏதோ பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை, பாண்ட் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இந்த லாஸ் இருக்கிறதெல்லாம் தடுத்து நீங்களே ஒரு லாஸ் இதெல்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்களே ரெடி பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். அதனால் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. உங்களுக்கு நல்லா தான் இருக்குது டைம் பீரியட். நன்றி.